ரணில் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம். சங்கிலியன் பூங்காவில் சீனாவின் புத்தக கண்காட்சி அனுமதி குறித்து ஜாழ் மாநகர சபையில் தீர்மானம். பொது சேவை ஆணைக்குழு கலைக்கப்பட வேண்டும். ஜாழில் இலங்கை ஆசிரியர் சங்கம் சுவரொட்டி. பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழ் மக்களின் உரிமைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சாணக்கியன் எம்பி பேச்சு. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தமிழரசு கட்சி. அடுத்த 24 மணித்தியாலத்திற்கான இலங்கையின் வானிலை வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். சுரேஷ் அளவின் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தினமும் சந்திக்க அனுமதி கோரும் சட்டத்திரணி. சக்ரானின் பின்னணியில் இருந்த முக்கிய நபர்கள் உண்மையை கண்டறியும் பொறுப்பு அனுர தரப்பிடம் முஜிபுர் ரஹ்மான். இலங்கையில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை கூற தயங்கும் கருதினாள் ஸ்ரீதரன் பகிரங்கம். ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டி எழுப்பும் நோக்கில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெற்றது. போதிய அரசியல் சூழலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பதில் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சியின் அமைப்பை வலுப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டம் தொடர்பாக இக்கூட்டத்தில் பல முக்கிய முன்மொழிவுகளும் யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. மேலும் எதிர்காலத்தில் பிற அரசியல் கட்சிகள் சக்திகள் மற்றும் சிவில் அமைப்புகளுடன் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வரவிருக்கும் அரசியல் சவால்களை எதிர்கொள்ள பல்வேறு சக்திகள் தனித்தனியாக செயற்படுவதற்கு பதிலாக ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்திரணி தலதா அத்துகோருல கட்சியின் ஒழுங்கு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு முரணாக செயல்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்பான விடயத்தை இதன்போது செயற்குழுவிடம் முன்வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நடைபெறவுள்ள நல்லூர் பெருந்திருவிழா காலத்தில் சங்கிலியன் பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்தக கண்காட்சியில் சீனாவின் வகைப்பாகம் இருப்பதாக வெளியான செய்தி குறித்து எழுந்த சர்ச்சையை அடுத்து குறித்த புத்தக கண்காட்சிக்கான அனுமதி வழங்கலை ஜாழ் மாநகர சபை இடைநிறுத்தியுள்ளது. யாழ் மாநகரின் கடந்த நிதிக்குழு கூட்டத்தின் போது சபையின் ஆணையாளரால் இறுதி நேரத்தில் முன்வைக்கப்பட்ட குறித்த புத்தக கண்காட்சி தொடர்பிலான முன்மொழிவு யாழின் கலை கலாசார பண்பாடுகளையும் நல்லூர் ஆலயத்தை பிரதிபலிப்பதாக கொண்டதாகவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாது இருக்குமானால் அதை ஏற்க முடியும் என குறித்த குழுவின் உறுப்பினர்கள் கூறிய நிலையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் மறுநாள் யாழிலிருந்து வெளியாகும் லத்திரனியல் ஊடகம் ஒன்றில் குறித்த புத்தக கண்காட்சிக்காக சீனா முனைப்புடன் செயற்படுவதற்கான கருப்பொருளுடன் செய்தி வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து பூகோள அரசியலில் குறித்த விடயம் சிக்காதிருக்கும் வகையில் நேற்றைய தினம் சபை அமர்வில் மாநகரின் முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா விடயம் குறித்து சுட்டிக்காட்டி ஆராயப்பட்ட பின்னரே அனுமதி வழங்க வேண்டும் என பிரஸ்தாபித்திருந்தார். குறிப்பாக அண்டை நாடான இந்தியாவுடன் நெருங்கிய கலை கலாசாரம் சார் தொடர்புகளை கொண்டுள்ள யாழ்ப்பாணம் வேறு கலாசார தொடர்புடைய ஒரு புத்தக கண்காட்சியை அனுமதிப்பதில் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி குறித்த விடயத்தை ஆராய்ந்த பின்னர் அனுமதி கொடுக்குமாறும் வலியுறுத்தினார். இந்நிலையில் உறுப்பினர் தர்சானந்த் யாழ் வர்த்த கண்காட்சி இந்தியாவின் பின்னணியில் நடைபெறுவதனால் அங்கு சீனாவுக்கு இடம் கிடைக்காமையால் யாழில் ஏதாவது ஒரு இடத்தில் தானும் புத்தக கண்காட்சியை நடத்த நினைக்கும் சீனா சங்கிலியன் பூங்காவில் நடைபெற இருக்கும் கண்காட்சியில் மாநகர சபையால் ஏலத்தில் விடப்படும் ஓர் இடத்தை பெற்று நடத்த முயற்சிக்கின்றது என்று சாரப்பட கூறியிருந்தார். ஆணையாளர் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க நினைப்பதாகவும் கூட்டங்களிலும் சபையின் நடவடிக்கைகளிலும் முதல்வருக்கு அதிகாரம் உள்ளது. இது புதிதாக வந்துள்ள ஆணையாளருக்கு சில வேளைகளில் தெரியாதிருக்கலாம். எனவே இந்த விதிமுறைகளுக்கு அவரை செயற்படுமாறு அறிவுறுத்துமாறு முதல்வரால் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டதுடன் குறித்த புத்தக கண்காட்சிக்கான அனுமதி முழுமையாக ஆராயப்பட்ட பின்னரே வழங்கப்பட வேண்டும் என்றும் இதுவரை எந்த நடவடிக்கைகளுக்கும் அனுமதி வழங்கப்படாது எனவும் தீர்மானிக்கப்படுவதாக முதல்வர் அறிவித்தார். பொதுச்சேவை ஆணைக்குழு கலைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி யாழில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. யாழ் நகரின் மையப்பகுதிகளில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. ஆளுநரின் அரசியல் தலையீட்டால் சுயாதீனத்தை இழந்து முறைகேடுகளை செய்யும் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு கலைக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சேவையின் தேவையென ஒவ்வொரு கட்டங்களிலும் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களாக 3 கட்டங்கள் இடமாற்றம் இடம்பெற்றதை தொடர்ந்தே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
தமிழீழ மக்களை இனப்படுகொலை செய்த ராஜபக்சவின் தொடர் அரசாகத்தான் திசாநாயக்க அரசு செயற்படுகிறது என்பது அம்பலமாகியுள்ளது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சுட்டிக்காட்டியுள்ளார். பாடகர் சங்கீதனின் கைது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதனை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழீழத்தில் கோவில் திருவிழாக்கள் மற்றும் பொது விழாக்களில் தமிழ் தேசிய எழுச்சி பாடல்களை பாடி இளைஞர்களை அரசியல் படுத்தி வருபவர் சங்கீதன். தமிழீழத்தின் நம்பிக்கைக்குரிய சொல்லிசை பாடகர். இவர் பாடினால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அணிதிரள்வார்கள். இதை பொறுக்க முடியாத இலங்கை அரசு பாடகர் சங்கீதனை யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்து பண்ணையாடி சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். முள்ளிவாய்க்கால் மண்ணில் சிந்திய ரத்தத்தில் உணர்வலைகள் இளைஞர்களாய் எழுந்து வருகின்றனர். பிடிப்பட்ட இளைஞன் தான் சங்கீதன். சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஒடுக்குமுறை இன்னும் தொடர்வதன் சாட்சியம்தான் சங்கீதன் அவர்களை பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்திருப்பது. இடதுசாரி அரசியலை முன்னெடுப்பதாக சொல்லி உலக அரங்கில் மக்களை ஏமாற்றி வரும் போக்கைத்தான் அனுரகுமார திசாநாயக்க அரசு தலைமையிலான ஜேவிபி அரசு செய்து வருகிறது. தமிழீழ இளைஞர்கள் இன்று தமிழீழ விடுதலைக்கான குரலாக எழுந்து வருவதை ஒடுக்கும் போக்கை இலங்கை அரசு நிறுத்த வேண்டும். தமிழீழ மக்களுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தை கருவியாக பயன்படுத்துவதை ஏற்க முடியாது. தமிழீழ உணர்வோடு எழுச்சி பாடல்களை பாடி வரும் தம்பி சங்கீதன் கைது நடவடிக்கை அரசு பயங்கரவாத செயலாகும். ஆகவே உடனடியாக தம்பி சங்கீதன் யாழ் சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வலியுறுத்துகிறோம் என கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்ல்ஸ் வைட்லியை பிரேசில் சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பின் போது பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை மற்றும் அதன் கீழ் தமிழ் சொல்லிசை கலைஞர் சங்கீதன் அண்மையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை ஆகிய முக்கிய விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தனது முகப்புத்தக பக்கத்தில் காணொலி இன்றி ஊடாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கம் சம்பந்தமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் அது தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு துஷ்பிரியங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்டிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்ல்ஸ் வைட்லிக்கு இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் அனுப்பியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் ஊடாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனால் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ச்சியான துஷ்பிரகம் எனும் தலைப்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கடந்த சில வருடங்களாக பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் மக்களை தொடர்ந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைத்து வருகின்றமை குறித்து உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கே இக்கடிதம் எழுதப்படுகிறது. அத்துடன் இச்சட்டம் நீக்கப்படும் வரை அதனை பயன்படுத்துவதில்லை என்று இடைக்கால தடைக்கான உறுதியையும் அரசாங்கம் வழங்கியிருந்தது. இந்த சட்டத்தினால் ஏதோ ஒரு வகையில் தடை செய்யப்பட்ட ஒரு பாடலை பாடினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 24 வயதுடைய சொல்லிசை கலைஞர் கணேஷ்குமார் சங்கீதன் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த காலங்களில் நீங்கள் பலமுறை செய்தது போல இந்த விவகாரத்தை இலங்கை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறும் அவர்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றி இந்த கொடூரமான சட்டத்தை தாமதமின்றி நீக்குமாறு அவர்களிடம் வலியுறுத்துமாறும் நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்விடயம் தொடர்பாக உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான அடுத்த 24 மணித்தியாலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் மேலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கல்பட்டி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் கல்பட்டியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கல்பட்டி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை மேற்கூறிப்பட்ட கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் கல்பட்டியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான
கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கின்றது. மன்னாரிலிருந்து கொழும்பு, காளி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலவை தினந்தோறும் சந்திப்பது தனது தொழில் கடமை என்பதால் அதற்கு வாய்ப்பளிக்குமாறு அவரது சட்டத்தரணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுரேஷ் சாலை சார்பில் அவரது வழக்கில் முன்னிலையாகும் சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்த்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகரவுக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே மேற்கண்ட விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ள தனது கட்சிக்காரரின் நிலையை தொடர்ந்தும் கண்காணிப்பதும் அது குறித்த தகவல்களை நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதும் அவரது உரிமைகளையும் நலனையும் உறுதி செய்வதும் தனது தொழில்முறை பொறுப்பு என்றும் சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தனது கட்சிக்காரருடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருப்பது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டும் அசித் ஸ்ரீவர்த்தன அதற்காக அவரை தினமும் சந்திக்க அனுமதிக்குமாறும் குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவங்களின் உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதாக தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் தற்போதைய அரசு முழு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார். சுரேஷ் சாலவுக்கு ஆதரவாக கொழும்பில் விமல் வீரவன்ச உள்ளிட்ட தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட சத்தியகிரக போராட்டம் இடைநிறுத்தப்பட்டமை குறித்து ஊடகங்களிடம் நேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசு இந்த விசாரணை விவகாரத்தை சரியான முறையில் கையாண்டு வருகின்றதா என்பதை எதிர்க்கட்சி என்ற ரீதியில் தாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் ஜஹ்ரானின் குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் மற்றும் அதற்கு உதவியாக இருந்தவர்கள் பற்றிய பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. எனவே தற்போதைய அரசின் கீழ் இந்த சம்பவம் குறித்து முறையான ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இதன் பின்னணியில் உள்ள உண்மைத்தன்மை முழுமையாக கண்டறியப்பட வேண்டும். ஜஹ்ரானுக்கு இத்தகைய பாரிய அழிவை ஏற்படுத்துவதற்கு பின்னணியாக இருந்துவிட்டு தற்போது வெளியில் நடமாடும் நபர்கள் தகுந்த தண்டனையை பெற்றுக் கொடுத்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்குள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தால் முஸ்லிம் சமூகம் மட்டுமின்றி தனிப்பட்ட ரீதியில் தானும் பாதிக்கப்பட்டேன். சுரேஷ் சாலை உள்ளிட்டோருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் நேர்மையான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதே நேரம் சுரேஷ் சாலைவுக்கு எதிராக எதிர்க்கட்சி கூட்டணி என்ற ரீதியில் நடத்தப்பட்ட போராட்டங்களுக்கும் எமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை பகிரங்கமாக தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். எங்களது கட்சி அத்தகைய அரசியல் ரீதியான போராட்டங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் சிங்களவரா, முஸ்லீமா, தமிழரா அல்லது கிறிஸ்தவரா என்பது எங்களுக்கு முக்கியமில்லை. சம்பவத்துடன் தொடர்புடைய தகவல் அல்லது சான்றுகள் இருந்தால் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தின் மூலம் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்களது நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்காக நீதி கோரி இன்று வரை குரல் கொடுக்கும் பேராயர் கருதினாலும் கத்தோலிக்க சபையினரும் இலங்கையில் தமிழ் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டனர் என்று கூறுவதற்கு தயக்கம் காட்டுவது ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது வலுசக்தி மற்றும் வாழ்க்கை செலவு பாதுகாப்பு திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் இந்த நாட்டிலே நடந்த ஒரு இனப்படுகொலை தொடர்பிலே கடந்த மே மாதம் 18 கொழும்பிலே நடந்த வணக்க நிகழ்வின் பொழுது தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். இந்த நாட்டிலே இவ்வாறு ஒரு பெரிய இன அழிப்பு நடந்தது, தொடர்ந்தும் அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகவே இந்த நாடு அதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும், இந்த நாட்டிலே அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். ஆனால் அவரை ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஜீவந்த பீரிஸ் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக கொடுத்த குரலுக்காக கிறிஸ்தவ அமைப்பு கூட, இந்த நாட்டினுடைய கர்தினால் தலைமையிலான கிறிஸ்தவ அமைப்பு கூட அவரை கண்டிக்கிற அளவுக்கு அல்லது அந்த கிறிஸ்தவ அமைப்பு அவரை ஒரு இம்சிக்கிற அளவுக்கு தன்னுடைய நிலையை மாற்றியிருக்கிறது. இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதற்கு அப்பால் ஒரு கிறிஸ்தவ பௌத்த நாடா என்று கூட யோசிக்கிற அளவுக்கு கர்தினாலும் அவருடைய சபையும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். மிக முக்கியமாக ஈஸ்டர் தாக்குதலுக்காக இன்று வரை குரல் கொடுக்கின்ற இந்த நாட்டினுடைய கர்தினால் அவர்களும் அவருடைய சபையை சார்ந்தவர்களும் ஏன் இந்த நாட்டில் இவ்வளவு மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் என்பதை சொல்வதற்கு இன்னும் தயக்கங்காட்டி இருப்பதுதான்
தமிழ் மக்களாகிய எங்களுக்கு இந்த கத்தோலிக்க இந்த கிறிஸ்தவ அமைப்பின் மீதான மிகப்பெரிய சந்தேகத்தை தருகின்றது. குறிப்பாக மன்னாருடைய ஆயராக இருந்த மறைந்த ராயப்பு யோசப் அவர்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் தன்னுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக ஆதாரபூர்வமாக கொடுத்திருந்தார். ஆனால் அவர் சொன்னார் வெளியிலே வந்து, கடந்த 8 மாதங்களில் 2008ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை முள்ளிவாய்க்கால் வரை கொண்டு செல்லப்பட்ட மக்களில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். இது ஒரு வெளிப்படையான இன அழிப்பு. இதற்கான நீதி என்ன என்பதை அவர் வெளிப்படையாக கேட்டிருந்தார். அவர் இந்த காலமாகி இறந்து விட்டார். அமரரான அவருடைய அந்த கூற்றுக்கள் இன்றும் உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் இதுவரை அதற்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்கு கத்தோலிக்க திருச்சபை சரியாக இல்லை. தன்னுடைய நீதியை நிலைநாட்ட அவர்கள் இயேசுபிரான் வழியிலே தயாராக இல்லை என்பதைத்தான் இன்றும் கூட நாங்கள் பார்க்கிறோம். ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய அந்த நல்ல முன்மாதிரியான கருத்துக்கள், அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மனிதாபிமானத்தோடும் மனிதாபிமான கண்ணோட்டத்தோடும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருப்பதும் இந்த நாட்டிலே இது ஒரு மிக முக்கிய விடயம் என்பதை, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருப்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு மக்கள் மயிலிட்டியிலே இருந்து இடம்பெயர்ந்தார்கள். 90ஆம் ஆண்டிலே இடம்பெயர்ந்த மக்களுடைய வரலாற்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய வரலாறு இன்னும் அந்த இடத்திற்கு திரும்ப முடியாமல் இருக்கிறார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை வருகிற 15ஆம் தேதி வந்தால் அவர்கள் வெளிக்கிட்டு 35 ஆண்டுகளை பூர்த்தி செய்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் இந்த மண்ணிலே இருந்து எங்களை துரத்தி அடித்தார்கள், கலைக்கப்பட்டோம். இராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக கலைக்கப்பட்டார்கள். 90ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு வரைக்கும் 15 ஆண்டுகளை பூர்த்தி 35 ஆண்டுகளை பூர்த்தி செய்து அவர்கள் அந்த மண்ணுக்கு முடியாமல் இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் இப்பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மயிலிட்டியிலே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். மயிலிட்டியிலே அவர்கள் முன்னெடுக்கின்ற போராட்டம், எங்களுடைய நிலத்தை எங்களிடம் தாருங்கள். அவர்கள் அந்த போராட்டம் நடத்துகின்ற நிலத்துக்கு முன்னாலே அவருடைய சொந்த நிலம் இருக்கிறது. அதிலே இராணுவம் தோட்டம் செய்கிறது. அவர்கள் காடாக அடைத்து வைத்திருக்கிறார்கள். இராணுவம் குடியிருக்கவும் இல்லை. ஆனால் இராணுவம் யாழ்ப்பாணத்திலே சலூன் நடத்துகிறது, இராணுவம் கடைகளை நடத்துகிறது, இராணுவம் மக்களுடைய காணிகளில் தோட்டம் செய்கிறது, தோட்டம் செய்த மரக்கறிகளை சந்தையிலே கொண்டு வந்து இராணுவம் விற்கிறது, இராணுவம் முன்பள்ளிகளை நடத்துகிறது. இன்னும் இந்த நாட்டிலே இந்த நிலை மாறவில்லை. அதனால்தான் நாங்கள் கேட்கிறோம், இந்த அரசு மாறியும் கூட, ஜனாதிபதி வலிகாமம் வடக்குக்கு வந்து நடைபெறுகின்ற பொழுதும் கூட மக்களுடைய காணிகளை விடுவியுங்கள், அந்த மக்கள் அந்த இடங்களிலே குடியேற விடுங்கள் என்று கேட்ட பொழுது, இங்கே நீங்கள் டித்துவா புயலை பற்றி பேசுகிறீர்கள், அரிசி விலை பற்றி பேசுகிறீர்கள், பொருளாதாரத்தினுடைய நிலை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் தங்களுடைய மிக உற்பத்தியை தரக்கூடிய அந்த மயிலிட்டி போன்ற இடங்கள், தையிட்டி, மயிலிட்டி, காங்கேசந்துறை, பலாலி, வசாவிளான், தோலகட்டி போன்ற இடங்களிலே மக்கள் கொடி, முந்திரிகை, திராட்சை செய்கையிலே வெற்றி பெற்ற இடங்கள், வெற்றிலை செய்கையிலே வெற்றி பெற்ற இடங்கள், மரக்கறி செய்கையிலே வெற்றி பெற்ற இடங்கள், ஒரு நாளைக்கு குறைந்தது 4 அல்லது 5 பார ஊர்திகளில் டம்புள்ள சந்தைக்கு மரக்கறிகளை அனுப்பி வைத்த மக்கள் அந்த மக்கள். ஆனால் இன்று தாங்கள் உற்பத்தி செய்ய முடியாமல் தெருக்களிலே காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். இந்த நாடு, இந்த நாட்டினுடைய தலைமை, இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் மிக கூடிய வேதனையானது. ஆகவே தயவு செய்து இந்த நாட்டினுடைய பொறுப்பு வாய்ந்தவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள், ஒரு நியாயமான மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற நீங்கள், நல்லிணக்கம் பற்றி பேசுகின்ற நீங்கள், இன்றைக்கு 2 ஆண்டுகள் அரசு பதவி அந்த மக்களுடைய சொந்த நிலத்தில் குடியேற விடுங்கள். ரவிகரன் இந்த பாராளுமன்றத்திலே கௌரவ உறுப்பினர் ரவிகரன் பிரிகேடியர் பால்ராஜை பற்றி பேசிவிட்டார் என்று நேற்று பாராளுமன்றத்துக்கு வெளியிலே கொஞ்சம் பேர் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் சொந்த இடத்துக்கு இன்னும் போக முடியவில்லை. 35 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அகதிகளாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். உறவினர் நண்பர் வீடுகளில் இருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுதும் இராணுவத்துக்காக
உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே அந்த காணிகளை இந்த நாட்டினுடைய ராணுவம் பிடித்து வைத்திருக்கிறது என்று හොඳයි ගරු මන්ත්‍රීතුමනි අවසන් சிங்கள කරමු. பொதுமகன் அல்லது எந்த சிங்கள சகோதரன் சிங்கள சகோதரி போராட முன்வருவார்கள். அப்படி வந்தால் இந்த நாட்டிலே அவர்களுக்கு இனவாதம் சொல்லுவார்கள். ஆகவேதான் நாங்கள் கேட்கிறோம், திரும்ப அவசான் திரும்ப நாங்கள் கரான. முன்வைக்கிறோம், மயிலிட்டியில் இருக்கிற மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மக்களுடைய காணிகளை உடனே விடுவியுங்கள். அந்த மக்களுக்கு அடிக்கடி போய் பொய் சொல்ல வேண்டாம். மாறி மாறி உங்களுடைய பாராளுமன்ற ඔබතුමායි කාලය අවසానයි. அமைச்சர்கள் பொய் சொல்வதை விட அந்த மக்களுடைய காணியை உடனே விடுவியுங்கள். அந்த மயிலிட்டி, தையிட்டி, தோலகட்டி, வசாவுளான், பலாலி போன்ற அந்த ගරු මන්ත්‍රීතුමනි කාලය අවසానයි. தங்களுடைய இடங்களில் சென்று ගරු குடியேற அனுமதியுங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நான் ரோஷான் இந்த இடத்திலே அக்மிமன வலியுறுத்துகின்றேன். மந்திரி